வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டம்ல என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மேஜர் டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மொபைல் யூசபிலிட்டி எரரை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து மொபைல் யூசபிலிட்டியில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி எரர் காட்டுது, அதாவது டெக்ஸ்ட் டூ ஸ்மால் டு ரீட் அண்ட் கிளிக்கபிள் எலமெண்ட்ஸ் டூ க்ளோஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் யூசபிலிட்டி வந்து எரர் ஷோ ஆகுது. இதை எப்படி கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லைவாகவும் இந்த பர்டிகுலர் எரரை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கரெக்டாக ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த எரர் வந்து எந்த இடத்துல ஷோ ஆகுதுன்றது நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்னு சொன்னால் கூகுள் சர்ச் கன்சோல்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும் இல்லைங்களா. அந்த கூகுள் சர்ச் கன்சோல் டூல்ன்றது கூகுளில் உங்கள் வெப்சைட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக கூகுள் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ டூல் ரைட்டுங்களா. இந்த டூலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி இதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் யூசபிலிட்டின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூஆர்எலும் ரைட்டுங்களா, அது பேஜாக இருக்கட்டும் அல்லது போஸ்ட்டாக இருக்கட்டும் ரைட்டுங்களா. ஸோ எல்லா யூஆர்எலும் மொபைலில் வந்து ப்ராப்பரான வேலை வந்து ஓப்பன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து செக் பண்ணி சொல்லும். ஒருவேளை மொபைலில் வந்து ஒருவேளை உங்களோட எலமெண்ட் மீன்ஸ் அந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கு, இல்லை பட்டன்ஸில் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த எரர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதை மேனுவலாக நீங்கள் கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் போஸ்ட்டோ அந்த பர்டிகுலர் பேஜ்லேயே போயிட்டு அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதோட சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். தென் பட்டன்ஸில் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த பட்டனுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் உண்டான ஸ்பேஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த எரர் காட்டும். ஒருவேளை உங்களுக்கு மேனுவலாக பண்ண தெரியல அப்படின்னா சிம்பிளாக எப்படி பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு பிளகின் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஒருவேளை நீங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற பிளகின் இன்ஸ்டால் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த எரர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட வெப்சைட்டில் இந்த 2 எரர்ஸ் காட்டப்படுறதுல இந்த 2 எரர்ஸையும் எப்படி லைவாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஸோ அது ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், என்னோட வேர்ட்பிரஸ் வெப்சைட் போய்க்கிறேன். என்னோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணுறேன். அந்த பிளகினோட நேம் பார்த்தீங்கன்னாக்கும் WP டச் சரிங்களா. அந்த WP டச்ன்றது வந்து உங்கள் வேர்ட்பிரஸில் பார்த்தீங்கன்னாக்கும் பிளகின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அந்த பிளகின்ற மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு ஆட் நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் நியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிளகின் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிளகின் செக்ஷனில் இந்த இடத்துல சர்ச் பிளகின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல WP டச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க ரைட்டுங்களா. WP டச்னு சொல்லி டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல WP டச்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் வரும். இந்த பிளகின் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு இன்ஸ்டால் டவுன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவ்னு சொல்லி கேட்கும். அந்த ஆக்டிவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கங்க ரைட்டுங்களா. ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த லெஃப்ட்டில் இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்களா, லெஃப்ட்டில் WP டச்னு இருக்கும். அதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம், ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ரைட்டுங்களா. ஸோ ஜென்ரல் செட்டிங்ஸ் எப்படி இருக்குது, சைட் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் எதுவுமே நீங்கள் எந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படியே விட்டுருங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் சைட் கம்பேட்டபிலிட்டி, டிவைசஸ் இது எல்லாமே உண்மையான நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதர்வைஸ் இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸில் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா திரும்ப உங்களை கூகுள் சர்ச் பண்ண சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஸோ ஏன்னா உங்கள் வெப்சைட்டில் இந்த மாதிரி எரர் இருக்குது அப்படின்றது எப்படி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா த்ரூ கூகுள் சர்ச் கன்சோல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கூகுள் சர்ச் கன்சோல் மூலமாக உங்கள் வெப்சைட் வந்து கூகுள் கிரால் பண்ணுறப்போ என்னென்ன எரர்லாம் ஷோ ஆகுதோ, என்னென்ன எரர்லாம் டிடெக்ட் பண்ணப்படுதோ அதெல்லாம் இந்த கூகுள் சர்ச் கன்சோல் மூலமாக உங்கள்கிட்ட வந்து கூகுள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ரைட்டுங்களா. அப்படி பார்க்குறப்போ நான் ஃபஸ்ட்டு நான் தான் மொபைல் யூசபிலிட்டின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்போ எனக்கு வந்து 2 எரர்ஸ் காட்டப்படுது ரைட்டுங்களா. இந்த 2 எரர்ஸை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டப்படும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் டூ ஸ்மால் டு ரீட் பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நீங்கள் அந்த வேர்ட்பிரஸ் பிளகின் இன்ஸ்டால் பண்ணாதப்போ உங்களுக்கு இந்த எரர் காமிச்சிருக்கும்ல, திரும்ப வேர்ட்பிரஸ் அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு சி டீடைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சி டீடைல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வேலிடேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த வேலிடேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இது வேலிடேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும் ரைட்டுங்களா. நான் ஆல்ரெடி வேலிடேஷன் கொடுத்துட்டேன் ரைட்டுங்களா. அதனால எனக்கு என்ன காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா வேலிடேஷன் வந்து என்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல டேட் காட்டப்படுது ரைட்டுங்களா. அப்படி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எப்படி காட்டணும்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல வேலிடேட் சொல்லிட்டு இந்த இடத்துல வரும். எனக்கு வேலிடேட்னு வரல, அதுக்கு பதிலாக சி டீட்டெயில்னு சொல்லிட்டு வரும் ரைட்டுங்களா. இந்த வேலிடேட் ஃபிக்ஸ் இல்லாட்டி ஃபிக்ஸ் வேலிடேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டப்படும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வேலிடேட்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் எனக்கு இந்த டேட் காட்டப்படுது. உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை வேலிடேட்னு சொல்லி கிளிக் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு
எந்த டேட்டில் வந்து அந்த வேலிடேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும் ரைட்டிங்களா. ஸோ நான் இந்த இடத்துல 2 எரருமே நான் வேலிடேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த செகண்ட் எரர் இருக்குது பார்த்தீங்களா, மொபைல் யூசபிலிட்டியில் வந்து கிளிக்கபிள் எலமெண்ட்ஸ் டூ க்ளோஸ் டுகெதர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எரரும் என்ன பண்ணிட்டேன் நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் வேலிடேட்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃபிக்ஸ் வேலிடேட்டை வந்து நான் கிளிக் பண்ணனால எனக்கு வந்து வேலிடேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரைட்டிங்களா. ஓகே, இது வந்து வேலிடேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனமே என்ன ஆகும்னா உங்களுக்கு திரும்ப வந்து கூகுள் கிராலர் வந்து எப்போ வந்து உங்கள் வெப்சைட்டை வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்குதோ இந்த 2 எரரும் என்ன பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த எரர் வந்து சால்வ் ஆயிருந்துச்சுனாக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எரர் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா கண்டிப்பாக சால்வ் ஆகும், ஏன்னா நம்ம அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணனால. இப்போ மேனுவலாக அது எப்படி நான் அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் ரைட்டுங்களா. இது வந்து வேலிடேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி அது கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் யூஆரில் வந்து இஷ்யூவை வந்து நம்ம எப்படி மேனுவலாக கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட் எரர் இருக்குது பார்த்தீங்களா, டெக்ஸ்ட் டூ ஸ்மால் டு ரீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எரரை கிளிக் பண்ணி எந்தெந்த யூஆர்எல்லாம் அந்த எரர் இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூஆர்எல் எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஃபஸ்ட் இல்லாட்டி செகண்ட் யூஆர்எல் எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் யூஆர்எல் அப்படி ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன் ரைட்டுங்களா. காப்பி பண்ணிட்டு இந்த இன்ஸ்பெக்ட் எனி யூஆர்எல் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அந்த பர்டிகுலர் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்டர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்டர் கொடுத்தனுமே ஜஸ்ட் இது வந்து இனிஷியலாக இது கிரால் பண்ணப்பட்டப்போ என்ன எரர் இருந்துச்சோ அது உங்களுக்கு காட்டப்படும். ஏன்னா இதில் யூஆர்எல் வந்து கூகுள் இருக்குது, ஆனால் இஷ்யூவோட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும், ஏன்னா மொபைல் யூசபிலிட்டி எரர் வந்து இதில் இருந்தது. இப்போ நான் அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணிக்கேன், அதனால் கண்டிப்பாக இந்த எரர் வந்து சால்வ் ஆகும் ரைட்டுங்களா. எப்படி சால்வ் ஆகுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி போட்டனுமே அதில் இருந்த இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இதை வந்து ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்வஸ்ட் இண்டெக்ஸிங்கிற ஆப்ஷன் வந்து திரும்ப கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கூகுள்கிட்ட சொல்லி அந்த பர்டிகுலர் யூஆர்எலுக்கு கண்டென்ட் வந்து கிரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் பண்ணிட்டு லைவ் டெஸ்ட் லைவ் யூஆர்எல் கொடுத்தீங்களாக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர் வந்து உங்களுக்கு இப்போ ரிமூவ் ஆகும். எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு லைவாகவே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இது வந்து இப்போ ஜஸ்ட்டு கூகுள்கிட்ட போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உடனே வந்து இந்த பர்டிகுலர் யூஆர்எல் வந்து நீங்கள் கிரால் பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் யூஆர்எல் கீழே இருக்க கண்டெல்லாம் கிரால் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ வந்து இந்த டூல் மூலமாக நம்ம கூகுள்கிட்ட வந்து இனிஷியேட் பண்ணி பண்ணிடலாம். ஸோ உடனே என்ன பண்ணும், கூகுள் வந்து கிரால் பண்ணி பார்க்கும். கிரால் பண்ணி பார்த்துட்டு இந்த மொபைல் யூசபிலிட்டி எரர் வந்து இப்போ எனக்கு வந்து ரிமூவ் ஆகும். எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது கிரால் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிரால் ஆகிட்டு இருக்கப்போ ஓகே, இண்டெக்ஸிங் ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டெஸ்ட் லைவ் யூஆர்எல் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த எரர் வந்து எனக்கு ரிமூவ் ஆகும். எப்படி ரிமூவ் ஆச்சு, நான் அந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணனால ரிமூவ் ஆகும் ரைட்டுங்களா. செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் டெஸ்ட் லைவ் யூஆர்எல் கொடுக்குறேன். டெஸ்ட் லைவ் யூஆர்எல் கொடுத்தோன்னே இது வந்து டெஸ்ட் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ டெஸ்டிங் ப்ராசஸ் போகிறப்போ இந்த எரர் வந்து ரிமூவ் ஆகணும். பார்க்கலாம், செக் பண்ணலாம். டெஸ்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெஸ்டிங் ஆகி முடிச்சோமே கண்டிப்பாக எனக்கு இந்த எரர் வந்து ரிமூவ் ஆகணும். ரிமூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டால் பண்ண பிளகின் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் ரைட்டுங்களா. அப்படி இல்லைனா அந்த பர்டிகுலர் பிளகின் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். அந்த பிளகினில் போய்ட்டு சில செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணணும் ரைட்டுங்களா. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே உங்களுக்கு இந்த எரர்லாம் ரிமூவ் ஆகும். நீங்கள் மற்ற எந்த செட்டிங்ஸும் பண்ண தேவையில்லை. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்டிங் லைவ் யூஆர்எல் போயிட்டு தான் இருக்குது. எஸ், அந்த எரர் வந்து எனக்கு இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களோட மொபைல் யூசபிலிட்டி எரர் ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் பிளகினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த எரர் எல்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட், சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.